Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போகிற 2 படங்கள். அதில் ஒன்று இயக்குனர் ராம் படைப்பில் வெளிவந்திருக்கு. நடிச்சிருக்கிறவங்க மிதுல் ரயன், கிரேஸ் ஆண்டனி, மிர்ச்சி சிவா. சர்ப்ரைசிங்லி பேசுவோம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி. படம் பேர் பறந்து போ. Your classes are very boring, miss. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பது எப்படி, நிம்மதியாக இருப்பது எப்படி அப்படின்ற இந்த கேள்விக்கு பல பேர் காலம்பூரா வாழ்ந்து மடிந்து எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் தாண்டியும் இதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா, ஒரு லோவர் மிடில் கிளாஸோ இல்லை ஒரு புவர் ஹவுஸ் ஹோல்டோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் யோசிக்கிறதே ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் உண்மையை கேட்டிங்கன்னா. ஏன்னா ஒரு பக்கம் இஎம்ஐ போய்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் முதலாளி கொடுக்கக்கூடிய ஒரு மண்டை குடைச்சலை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம வீட்டுக்கு ரெண்ட் எப்படி பே பண்ணுறது, சோறு எப்படி வர வைக்கிறது, துணிமணிக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அடிப்படை கேள்விகள்லாம் உங்களை சூழ்ந்து ஒரு மாதிரி உங்கள் தலை மேலே ஏறி உக்காந்து அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது மத்தியில் இதெல்லாம் எதுக்காக, ஒரு மாதிரி தினசரி இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்விக்கு சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்வது ரொம்ப ரொம்ப கடினம். அதுக்கு பதில் தனிப்பட்ட முறையில் தேடுவதும் கடினம். இதை பற்றி படம் எடுப்பது அதை விட கடினம். ஸோ ஒருவேளை இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு படம் மாதிரி ஒன்று எடுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த படத்தை எப்படி நினச்சி பார்ப்போம்? பயங்கர இன்டென்ஸாக இருக்கும், பயங்கர ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி அழுகையும் கூச்சலும் கதறலும் நிறைஞ்ச ஒரு படம்னால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு முன்வைக்க முடியுமோ, இல்லை இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஒரு பதில் முன்வைக்க முடியுமோ அப்படின்னு நினைப்போம்ல. இயக்குனர் ராம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துறாரு. ஏன்னா பறந்து போ அவருடைய ஒரு ஃபில்மோகிராஃபியில் ரொம்ப ரொம்ப வேறுபட்ட ஒரு ஃபில்மாகவே எனக்கு தெரியுது, டோனலி எஸ்பெஷலி. ஏன்னா இந்த மாதிரி ஆழமான ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேள்விகளுக்கு இன்டென்ஸான ஒரு முறையில் தான் போய் உங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு இல்லை, ரொம்ப எளிதான முறையில் ரொம்ப நகைச்சுவை கலந்து ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஃபில்ம் எடுத்து கூட அதுக்கு பதில் சொல்ல முடியும்னு காமிக்கிறார். எனக்கு பறந்து போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் போல தான் தோணுச்சு. ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் அப்படின்னு பேசும்போது அந்த மாதிரி ஒரு ஜான்ரில் டிபிக்கலி என்ன இருக்கும், ஒரு மாதிரி ஒரு மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், எதிர்பாராத முறைகளில் இதெல்லாம் கூட சாத்தியமா அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். இந்த படத்துலேயும் 1-2 நிகழ்வுகள் அப்படி நடக்குது. இந்த இடத்துல இவங்க சந்திக்கிறாங்க, இத்தனை வருடம் பிறகு இந்த 2 மனிதர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு. பட் இந்த இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு ஃபீலிங், அஃப்கோர்ஸ் இதில் 1-2 சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தால், 1-2 விஷயங்கள் நடந்திருந்தால் ரொம்ப சுலபமாகவே இது த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே போகிருக்கும். பட் ஆரம்பத்திலேருந்தே ஐ திங்க் இந்த படத்தினுடைய ஒரு சோலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே, ஆனால் இதெல்லாம் நடக்காது இந்த படத்தில் அப்படின்றத நம்ம தெளிவாக கணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு இந்த ஸ்பிரிட் கொண்ட ஒரு படம்ல இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜான்ரை அணுகும் பொழுது இந்த படம் இது யாரை வச்சு பண்ணுது அப்படின்னா, ரொம்ப ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை வச்சு பண்ணுது. அவங்களுக்குள்ள அவங்க சந்தோஷத்தை தேட முடியுது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு என்னவாக இருக்கு, மேபி அதனால தான் அந்த பையனுடைய கேரக்டர் பேரே அன்பு தான் இந்த ஃபிலிம்ல. ஸோ யூஸ்வலாக ஒரு திரைப்படம் என்ன பண்ணும், ஆமாம் அந்த 3 பேருமே அந்த குடும்பத்தை சார்ந்து ஒரு அப்பா அம்மா குழந்தை, இவங்க 3 பேருமே ஒரே வீட்டில் இருக்காங்க. கஷ்டம்லாம் பல இருக்கு, பட் அது மத்தியில் அவங்களுக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு படமாக தானே இருக்கும். பட் இந்த ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே அது அவ்வளோ சுலபமாகலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தந்தையும் மகனையும் ஒரு இடத்துல போடுது, அம்மாவை வேற ஒரு ஊர்ல வச்சுட்டு சரி இப்போ இதை எப்படி அணுகுவோம் அப்படின்ற ஒரு சேலஞ்சை ஏத்துக்குது. அண்ட் ஒரு பெரிய சப்வர்ஷனும் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். எதை சப்வர்ட் பண்ணுது அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு குழந்தைய பார்க்கும்பொழுது பெரும்பாலான வீடுகளில் நம்ம சமூகத்தில் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன, கத்தாத, பேசாத, அமைதியாக ஒரு இடத்துல உட்காரு, ஓடாத, குதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டாக அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிங்ஸை அமுக்கிக்கிட்டே தானே இருப்போம். எங்களை மாதிரி நீ இரு அப்படின்றது தான் பெரும்பாலான பெரியவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை. ராம் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, பறந்து போய் வச்சுக்கிட்டு அது ஒன்றும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்காதோ, அதில் ஒரு பெரிய தீர்வோ ஒரு மகிழ்ச்சியோ ஒரு திருப்தியோ கிடைக்காதோ அப்படிங்கிறதுனால he suggests the opposite. அவங்கள போல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை பறந்து பூராக இருக்கு. அந்த அந்த குழந்தையின் அடிப்படை இன்ஸ்டிங்ஸ் என்னன்றதை பாருங்க. அந்த இன்ஸ்டிங்ஸ் உங்களுக்குள்ளேயும் இருந்த ஒரு இன்ஸ்டிங்ட் தானே, அதை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்களா, மறந்துட்டீங்கல்ல. பட் அந்த குழந்தைய நீங்க கொஞ்சம் ஆழமாக கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களை எப்படி மாத்துது, உங்க மனசை எப்படி லைட் ஆக்குது அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த படத்துல.
ஸோ மேன் சைல்டு அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஒன்று இருக்கு ஆங்கிலத்தில். அது வந்து யூஸ்வலாக ஒரு டிராகேட்டரினா ஒரு இன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு டேர்மாகத்தான் சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வளர்ந்த ஒருவன் சிறுவனை போல நடந்துப்பது. அதாவது சிறுவனை போல அப்படின்னா யூஸ்வலாக நெகட்டிவ் குவாலிட்டிஸ் தான் அதுக்கு அசோசியேட் பண்ணப்படும். எப்படின்னா ரொம்ப நீடியாக இருப்பது, ரொம்ப இண்டிபெண்டாக இல்லாத ஒருவனோ ஒருத்தியோ, இல்லை ஒரு மாதிரி சுய சிந்தனை பெருசாக இல்லாதவங்க, ரொம்ப சுயநலம் பிடிச்சவங்க, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கானடேஷன்ஸ் தான் இருக்கு அந்த வார்த்தைக்கு இல்லையா? பட் ஒருவேளை அந்த குழந்தைக்கு உரிய பாசிட்டிவ் குவாலிட்டிஸ்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா, பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் என்ன? சட்டுன்னு ஒரு அட்வென்ச்சருக்கான ஒரு 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 கதவு திறந்தால் டக்குன்னு அந்த கதவுக்குள் ஓடுவது, அது ஒன்று. இல்லை உலகத்து மேலே ஒரு பெரிய கியூரியாசிட்டி வச்சுப்பது, புது புது மனிதர்களை சந்திக்கும் போது அவங்க மேலே ஒரு பயசே இல்லாமல் அன்போட பழக ஆரம்பிப்பது, கதவுகளுக்குள்ள அடைப்பட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரிபல்லியனாக இருக்கட்டும், இயற்கையோட ஒன்றி வாழுதலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல அடுக்கிக்கிட்டே போகலாம் குழந்தைகளுக்கே ஏற்ற குணங்கள் பொறுத்து நம்ம பேசும்பொழுது. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் அதனால நீங்கள் ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மலை மேலே மிர்ச்சி சிவா ப்ளே பண்ணக்கூடிய கோகுல் வந்து தன்னுடைய மகன் அன்போட அந்த மலை மேலே உச்சியில் உட்காந்துக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னதான், இது மட்டும்தான். ஏன் நீங்கள் உங்கள் அப்பா ஏன் இந்த மாதிரி இடத்துக்கு வரல அப்படின்னா, நான் அவரை கூட்டிகிட்டு வரல அப்படின்றது தான். ஏன்னா இந்த மலைக்கு அவர் போனதுக்கான காரணம் அவர் தன்னுடைய மகனை ஃபாலோ பண்ணி பின்பற்றி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காரு அப்படின்றது தான். ஏன்னா யூஸ்வலாக நம்ம கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன? குழந்தைகளை அவசரமாக பெரியவங்களாக மாற்றக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம். மேபி தீர்வு அது இல்லையோ, மேபி நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு மன நிம்மதி வருவதற்கான ஒரு தீர்வு இந்த பெரியவங்க கொஞ்சம் அவசரமாக தன்னுடைய குழந்தைத்தன்மையை மறுபடியும் கைப்பற்றுவதோ அப்படின்ற ஒரு கேள்வி இந்த படம் எழுப்புவதாக எனக்கு தெரியும். இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் வந்து பெரிதும் ஒரு ரைம்ஸ் மாதிரி தான் நமக்கு தோணும். ஏன்னா மேபி இது எல்லாமே அந்த ஒரு மகன், அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், சிறுவனை சார்ந்த ஒரு கதை. அவன் உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவன் உருவாக்கக்கூடிய அழகியலும் என்னவாக இருக்குன்னு பேசக்கூடிய ஒரு கதை தானே. ஸோ அதனால் இந்த பாடல்கள் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு சைல்டிஷான ஒரு வரிகளை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ரைம் குவாலிட்டி கொண்ட ஒரு பாடல்கள் தான். ஐ வாசன்ட் ஷுர், ஐ எம் நாட் ஷுர் ஐ வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் இட் அதை பார்க்கும்போது. ஏன்னா சிலது கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் ஸ்டேட்டிங் தி ஆப்வியஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு விஷயம் தான் நடக்குது நிறைய அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாடல்கள் வழியாக. இந்த ஜெயிலில் இருந்து அவன் வருவானா மாட்டானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது புரியுது. வரிகளும் அதை இன்னொரு வாட்டி வலியுறுத்துது. இல்லை நான் என்னுடைய மகனை கொஞ்சம் ஒரு காயப்படுத்திட்டேனே அப்படின்ட்டு தன்னுடைய தந்தை மிர்ச்சி சிவா கேரக்டர் வந்து வருத்தப்படுவது, அது மறுபடியும் ரொம்ப ஆப்வியஸான ஒரு வரிகள். இல்லைன்னா ஆல்ரெடி ட்ரெய்லர் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு பாட்டு, தந்தையும் மகனும் லெஜெண்ட்ஸ், அவங்க வந்து ஒரு சூரியகாந்தி பூ வச்சு எப்படி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான ஒரு வரிகளை கொண்டு டெலிபரேட்லி ஸோ. பட் ஐ வாசன்ட் ஷுர் இட் வாஸ் அ கிரேட் ஃபிட், ட்ரூத் பி டோல்ட். பட் ஒரு ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. யார் என்று புரிகிறதா இவன் தீ என்று தெரிகிறதா அப்படிங்கிற ஒரு வரி. எந்த பாட்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஹீரோயிசமை ஒரு ஆண்மையை குறிக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருந்திருக்கு தமிழ் சினிமாவில் அப்படின்னு தெரியும். இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு சிமிலர் பாட்டு. பட் இது எந்த இடத்துல அப்ளை ஆகுது அப்படின்னா, ஒரு தந்தையை ஒருத்தன் ஒரு ரூமில் பூட்டி வச்சுட்டு ஒரு குட்டி பையன் வெளியில் போகும்போது அது அந்த குட்டி பையனுக்கு அது ஒரு ஹீரோயிக் ஆக்டாக தன்னுடைய அது ஹீரோயிசமை கொஞ்சம் வெளியே கொண்டு வர்ற மாதிரியான ஒரு பாட்டாக இந்த படத்தில் அமைக்கப்பட்டது. ஐ தாட் தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் சொன்னல, பறந்து போ பெரிய பெரிய தீம்ஸ் எல்லாம் ஒரு பிரிவு, கஷ்டம், அதுலேருந்து விடுபடுதல்னா என்ன, இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப லைட்டாக பேசக்கூடிய ஒரு ஃபில்மாகவே தெரியுது. லைக் ஒரு டக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, அன்புடைய அம்மா வேற ஒரு ஊரில் ஒரு பெரிய துயரத்துக்குள்ள ஆகியிருப்பாங்க, ஒரு பெரிய தனிமைக்குள்ள ஆகியிருப்பாங்க. அங்கேருந்து அதுலேருந்து அவங்க விடுபடுறதுக்காக ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு ஃபோன் காலில் இந்த குழந்தையோட ஒரு பேசுவதோ, இல்லை இந்த குழந்தையோட தன்னுடைய மகனுடைய ஒரு சின்ன ஞாபகம், ஒரு சின்ன சிரிப்பு கேட்கும் பொழுது அவங்க சட்டுன்னு அப்படியே தனியாக அப்படியே உட்காந்து ஒரு சோகமான ஒரு நிலைமையில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறவங்க எப்படி சட்டுன்னு ஆடி பாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதா இருக்கட்டும். இந்த படம் பூராக இந்த மாதிரி அழகான டச்சஸ் நிறைய நிறைஞ்ச ஒரு ஃபில்மாக பார்க்குறேன். பல இன்ட்ரெஸ்டிங் டச்சஸில் ஒன்று, ஆரம்பத்தில் நம்ம வந்து சிவா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கோகுலும் மகனும் ஒரு இடத்துல இருப்பாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். சிவா வந்து கோகுல் வந்து வேலையை முடிச்சுட்டு அவர் திரும்பி வந்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி மறுபக்கம் பார்த்தோன்னா அவருடைய மனைவி கிரேஸ் ஆண்டனி ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஒரு வேலையை முடிச்சுட்டு அவங்க ஒரு ரோட்டில் அப்படியே ஆட்டோ கீட்டோ தாண்டி, இல்லை எனக்கு ஆட்டோ வேணான்னு சொல்லிட்டு அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம், இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரே ஊரில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அசம்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபார்ம் ஆகும். பட் அது உடையும் பொழுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது.
இன்ஃபேக்ட் பல குடும்பங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய பிரிவினையில் இருப்பது போல் நம்மளால் உணர முடியும் இல்லையா? இந்த குடும்பம் என்னதான் ஃபிசிக்கலி அவங்க ஒரே இடத்துல இல்லைன்னாலும் அவங்க எப்படி ஒரு ஒற்றுமையாகவே இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் கான்ஸ்டன்டாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு பிடிச்சது. இன்ஃபேக்ட் அதனால தான் அவங்க வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபில்ம் அவங்க ஊர்லேருந்து மறுபடியும் அவங்க கணவனும் பிள்ளையும் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு அவங்க வரும்பொழுது அவங்க ஏதோ வேற ஊரில் அவ்வளோ நேரம் இருந்த ஒரு உணர்வே நமக்கு வராது. ஐ திங்க் தட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங் டு அச்சீவ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இன்டிமசி வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் மத்தியில் அவங்க வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு சாரி எக்ஸ்போ மாதிரியான ஒரு ஸ்பேஸில் வேலை செய்வாங்க. அந்த சூழலை இந்த படம் எப்படி கேப்சர் பண்ணிச்சு அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அங்கே வரக்கூடிய ஒரு கிளையண்ட்ஸோட ஒரு ஒரு மனிதம் இந்த படம் எப்படி கேப்சர் பண்ணது. இல்லைன்னா கிரேஸ் ஆண்டனி அவங்க கதாபாத்திரமா அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்டாக ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க மத்தியில் ஒரு சிறுகதை அங்கே நடக்கும். அந்த சிறுகதைக்குள்ள ஒரு பெரிய தவறு நடந்திருக்குமோ, ஒரு பெரிய கிரைம் நடந்திருக்குமோ, அதன் பிறகு அது வழியாக உருவாகக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு பெரிய சிக்கல் ஒன்று நடக்கும். அங்கேருந்து ஒரு மன்னிப்பு ஒன்று நடக்கும், ஒரு கன்ஃபெஷன் ஒன்று நடக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு அழகான ஒரு சிறுகதையில் அடங்கி இருக்கும். நல்லது செய்கிறவங்கள நல்லவங்களா காட்டுறது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய நம்ம பழக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். பட் அப்படி இருந்தும் கூட ஒரு நல்லது செய்யாமல் ஒரு பெரிய கெட்டதை செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண்ணு கூட அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நன்மையையும் என்னால் காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி டச்சஸ் எல்லாம் தான் ராம் அவர்களுடைய ஒரு திரைப்படத்தில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவர் படத்தில் தான் இந்த மாதிரி ஒரு காட்சி வரும். எந்த காட்சி அப்படின்னா, ஒரு சின்ன வயசில் ஒரு பையனும் ஒரு பெண்ணும் பழகிருப்பாங்க. க்ரஷ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோமே. பெருசான பிறகு அந்த நான் சின்ன வயசுல அவங்க ஒரு பூ கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருசான பிறகு அந்த பூ அந்த பெண்ணிடம் கொடுக்கும் பொழுது, அதுவும் எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, அவள் ஆல்ரெடி வேற ஒருத்தனுக்கு திருமணம் செய்யப்பட்ட ஒரு பெண். அதுவும் அந்த பூ இவர் கொடுக்கறதுக்காக உதவி செய்யக்கூடியது அவருடைய அந்த பெண்ணுடைய கணவன். அண்ட் இது எதுவுமே நமக்கு தப்பாக தெரியாம இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய அழகுத்தன்மை தான் வெளியே வருது இல்லை. இதெல்லாம் தான் இந்த இயக்குனருடைய ஒரு படங்கள்ல தான் இது செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த படத்துல ரொம்ப ஆப்வியஸான ஒரு ஸ்ட்ரக்சர் விட நம்ம பழக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்ல பெருசா அடங்காத ஒரு படம் மாதிரி தோணுது. அப்படிங்கிறதுனால ஸோ இது எதை நோக்கி போகுது, இதுக்குள்ள ஆப்வியஸ்லி இது ஒரு பிளாட் ஹெவி ஃபிலிம் கிடையாது அப்படின்றதுனால ஓகே. ஸோ இங்கேருந்து ஒரு சம்பவம் இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஷியலான ஒரு ஃபில்ம் அப்படின்ற ஒரு உணர்வு தான் ஏற்படுத்துது. அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபில்ம்ஸுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சுக்கலன்னா, நீங்கள் அதுக்கு சப்மிட் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால தான் இந்த மாதிரி படங்கள் இதனுடைய அனுபவத்துக்கு நீங்கள் ஓரளவு சப்மிட் பண்ணுவது மிக முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சில போர்ஷன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைனாலும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு வீட்டுக்கு போய் விஜய் எஸ்தாஸ் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு சிவா அவர்கள் ஒரு நடனம் ஆடும் பொழுதோ, அந்த வீட்டில் நடக்கக்கூடிய 1-2 விஷயங்களோ உங்களுக்கு ஒட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் தாண்டி மறுபடியும் இந்த படத்தை உங்களால் ரசிக்க முடியும் நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. எப்பவும் போல ராம் அவர்கள் திரைப்படம், இதில் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க, இவங்களை நம்ம பாராட்டணும் அவங்கள நம்ம தப்பாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திரைப்படம் இல்லை. இன்ஃபேக்ட் இதில் பெரும்பாலும் கெட்டவங்க யாராவது இருக்காங்களான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மேபி ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும், அது கூட கெட்டவன்னு சொல்ல கஷ்டமாக இருக்குது. பட் ஒரு கெட்ட எண்ணம் அப்படின்ற மாதிரியே ஒன்று சொல்லலாம். ஒரு ஜாதி ரீதியான ஒரு ஒடுக்குதல் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே ஒரே ஒரு பெண் மட்டும் வருவாங்க. பட் மேபி அதனால தானே அவங்களுக்கு பெருசாக ஸ்க்ரீன் டைம் கூட கிடைக்காது. அவங்க வருவாங்க, ஒரு விஷயத்த ஒன்று சொல்லுவாங்க, அங்கேருந்து போய்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்துக்கு அவங்க மேலே ஒன்றும் பெரிய ஈடுபாடோ ஆர்வமோ பெருசாக இல்லை. ஓகே நீ இவ்வளோதான் போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி அமைச்சிருவோம். பட் இந்த படம் யாருக்கு ஒரு பெரிய இன்னும் கொஞ்ச நேரம் அன்போட இந்த படம் கவனிக்குது அப்படின்னா, ரோட்டில் தன்னந்தனியாக ஒரு வயசான ஆல்மோஸ்ட் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் பாட்டுக்கு அப்படியே முடிகிடியெல்லாம் அப்படியே விரிச்சுக்கிட்டு, துணிமணி பெருசாக இல்லாமல், தங்கறதுக்கு ஒரு வீடு இல்லாமல், அடுத்த சாப்பாடு எங்கே சாப்பிடுவோன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஒருத்தன் வாழ்வான். அவனுடைய பேர் என்ன அப்படின்னா, அவர் வந்து எம்பரர் அப்படின்வார். ஸோ இந்த மாதிரி கன்சீட் எல்லாம், அதை எப்படி எம்பரராக இருக்க முடியும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த கன்சீட் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும், அதை நம்பணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகை பார்க்க முடியணும். பார்க்க முடிஞ்சால் இந்த படத்தில் வரக்கூடிய இந்த மாதிரி டச்சஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கதாபாத்திரம் மேலே இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு நம்மளால பார்க்க முடியுது. அவன் வந்து எப்படி எளிமையாக சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கான், யார் ஒருவருமே அவன் கூட இல்லைன்னா கூட அப்படின்னு காமிக்குது. பெரும்பாலானவங்களுக்கு ராம் அவர்களுடைய ஒரு படத்துல மிர்ச்சி சிவா இருக்காங்க, இவர் தான் ப்ரொட்டாகனிஸ்ட், ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே கேள்வி வந்து ஓ அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா நம்ம இது வரைக்கும் அவர் பார்த்த திரைப்படங்கள் வேறு, ராம் அவர்களுடைய ஒரு படங்கள் இது ரொம்ப ஹைலி இன்டென்ஸ் ஃபிலிம்ஸாக இருக்குமே. ஏன்னா இவர் வந்து ரொம்ப சூப்பர் சீரியஸ் சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பாரு.
அவர் வந்து கொஞ்சம் சீரியஸா பேச முயற்சி பண்ணாலே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நகைச்சுவை கோணத்துல தான் நம்ம பார்த்து பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். அதனால இந்த ஒரு திருமணம் எப்படி இருக்கும் இவங்க 2 பேர் மத்தியில அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சிவாவுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் இந்த ஃபிலிம்ல. ஏன்னா அது ஒரு அழகாக பிரிட்ஜ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். எதை பிரிட்ஜ் பண்ணுது அப்படின்னா ஒரு அடல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு பெரியவனாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புகள் என்ன அப்படின்றது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு எனக்குள்ளேயும் ஒரு குழந்தை ஒன்று இருக்கு. அதை வந்து நான் எப்படி வெளியே கொண்டு வருவது அப்படின்றது ரொம்ப இயற்கையாக இயல்பாக நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சிவா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு ஒரு தன்னுடைய பையனை ஒரு சின்ன இடத்துல காயப்படுத்தும் பொழுது நமக்கு அவர் மேல பெருசா கோபம் வராது. அவரையும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டிங்க்டவா நம்மளால அவரை புரிஞ்சுக்க முடியுது. இல்ல படத்துல வெறியாக கோவப்பட்டுக்கிட்டு அங்க எங்கேயும் சுத்திக்கிட்டு இல்லாட்டி பொய் சத்தியங்கள் போட்டுக்கிட்டு, அப்கோர்ஸ் இந்த படம் ஏற்கனவே சொல்லிடுறேன் எல்லா தகப்பன்களுமே பொய் சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணும்போது கூட இல்ல இன்ஸ்டிங்க்டிவாவே ஐ திங்க் வி ஆல் அடோர் திஸ் ஆக்டர் ரைட். படத்துல பார்த்து அவர் பிளே பண்ணக்கூடிய ரோல்ஸ்னால அதனால ரொம்ப சுலபமாகவே பாசம் தெரிவிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் அவருடைய கதாபாத்திரம் மேலேயும் அங்க அந்த குடும்பம் சார்ந்தவங்க மேலேயுமே. ரொம்ப எளிமையாக ரொம்ப டீப்பான ஒரு விஷயங்களை அவரால் கடத்த முடியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வழியாக. எனக்கு கிரேஸ் ஆண்டனி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பிடிச்சது. அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே இட்ஸ் வெரி கிரேஸ்ஃபுல் கேரக்டர், கிரேஸ்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். மிதுல் ராயன் இதில் அந்த சின்ன பையனாக நடிச்சிருக்காரு. அந்த சின்ன பையனுடைய கேரக்டரைசேஷன் எனக்கு பிடிச்சது. ஏன்னா நிறைய படங்கள் இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு சிறுவன் வந்து அதிக பிரசங்கி அப்படின்ற ஒரு ஸ்பேஸுக்குள்ள நம்ம தள்ளிடுவோம்ல, அந்த ஒரு ஒரு ரைட்டிங்கே அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஓ இந்த வயசுலயே என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான் அப்படின்ட்டு இருக்கும். பட் இந்த படம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. என்னதான் நிறைய ஒரு டைம் இந்த குழந்தையோட செலவழிச்சாலும் கூட இந்த படம் வந்து அவன் கான்ஸ்டன்டாக அவனுடைய வயதுக்கு ஏற்பதான் அவன் நடந்துகிட்டு இருக்கான். இது எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா சட்டுன்னு கதவை சாத்திட்டு வீட்டை விட்டு ஓடுவதாக இருக்கட்டும், இல்லை ஒரு பக்கம் பேடாஸ்மான ஒரு பாட்டை கான்ஸ்டன்டாக பாடிக்கிட்டே இருப்பதாக இருக்கட்டும், இல்லை ஒரு மலை ஏறிட்டு அங்கிருந்து ஐயோ ஏறிட்டனே எனக்கு இறங்க தெரியலையே அப்படின்னு புலம்புவதாக இருக்கட்டும். இல்லை இந்த குழந்தைங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ கோச்சிக்கிட்டாலும் எவ்வளோ ஒரு பெரிய வலிக்குள் ஆனாலும் சட்டுன்னு அதுலேருந்து மீண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன சந்தோஷம், அடுத்த சின்ன சந்தோஷத்தை அவங்க கவனிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சட்டுன்னு அந்த சின்ன சந்தோஷம் பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த படத்துலையும் அப்பேற்பட்ட ஒரு காட்சி இருக்கு. ஒரு ஒரு அழுதுகிட்டு இருக்கும்போது கோபமாக இருக்கக்கூடிய அந்த சிறுவனுக்கு சட்டுன்னு நாங்கள் ஒரு 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 ஐஸ்கிரீம் மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவன் எவ்வளோ சுலபமாக அதிலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் அன்பை நோக்கி நகர்றான். அன்பை நோக்கி நகர்றான் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். டுவர்ட்ஸ் எண்ட் இல்லை சிவா பிளே பண்ணக்கூடிய அந்த கோகுல் கதாபாத்திரம் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய தாகத்தில் இருப்பார், செம்ம டயர்டாக இருப்பார், ரொம்ப குறுக்கும் நெடுக்கும் ஓடி ஐயையோ எனக்கு தண்ணி கொஞ்சம் கூட எங்கேயுமே கிடைக்காதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து தான் கிட்ட இருக்கிற பையில ஏற்கனவே ஒரு தண்ணி பாட்டில் இருக்கிறது அவர் கவனிப்பார். இது வெறும் போகிற போக்கில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சீன் மட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளில் பல பேர் உங்களில் பல பேர் வந்து என்னென்னா எங்கே சந்தோஷம் இருக்குது, எங்கே நிம்மதி இருக்குது, எங்கே திருப்திகரமான ஒரு வாழ்க்கை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நம்மளை தாண்டி ரொம்ப தூரத்தில் தேடிக்கிட்டே இருப்போம். பட் முதல்ல உங்களை சுற்றி உங்கள் கிட்ட அதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மேபி அது உங்கள் பக்கத்தில் தான் இருக்கோ என்னவோ, சிவா தண்ணியை தேடினது போல மேபி உங்கள் கண்ணுக்கு தான் தெரியலையோ என்னவோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. இல்லை அவரும் அவருடைய மனைவியும் கடைசியில் அவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணப்படுறாங்க அப்படின்ற ஒரு காட்சியை நம்ம கவனிச்சோம்னாலே பின்னாடி ஒரு பெரிய பச்சை பசுமை அது மத்தியில் தன்னந்தனியாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு அழகான கம்போஸ் பண்ண ஒரு ஷாட் மாதிரி தோணும் அதை பார்க்கும்போது. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க ஆரம்பத்துலலாம் இவங்க 2 பேரும் எப்பேற்பட்ட சூழல்கள்லாம் இருந்தாங்க. அப்படி ரோட்டில் தெரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாரி எக்ஸ்போல அத்தனை மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல, இல்லை டிராஃபிக்ல, இல்லை ரோட்ல ஒரு ஆட்டோல ஏற முடியுமா, அங்கே ஒரு பெரிய அபாயம் இருக்கே அப்படின்னு அந்த ஒய்ஃப் வந்து மூச்சு திணற அவங்க மூச்சு வாங்குறதுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருப்பாங்க. பட் இருந்தும் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் எங்கே ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இயற்கையில் ஒரு பச்சை பசுமை மத்தியில். அண்ட் எப்படி அங்கே வந்தாங்க அப்படின்னா ஒரு குழந்தைய பின்பற்றுறதுன்னு, ஒரு குழந்தைய பின்தொடர்ந்து போனதுனால. அப்கோர்ஸ் நீங்கள் கேட்கலாம், ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே, யார் என்ன அந்த குழந்தை நான் யாரை பின்பற்றுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் சொல்லுவது வெளியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சிறுவனோ உங்களுடைய மகனோ மகளையோ தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு உயிர் கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த லைக் ஒரு ஒரு வாத்து முட்டையிலேருந்து டைனோசார் வருமானா கண்டிப்பாக வராது. அது நமக்கு அறிவியல் ரீதியாகவும் தெரியும், அறிவு ரீதியாகவும் நமக்கு தெரியும். பட் இருந்தும் ஒருவேளை வரும்னு நம்புவதில் ஒரு பெரிய அழகு இருக்கோ, அந்த மேஜிக்கில் அந்த ஒரு சினிசிசமில் நம்ம அந்த மேஜிக்கை இழக்க ஆரம்பிக்கிறோமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. லைக் ஒரு நிலா வந்து நம்ம வீடை தேடி வராது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம வீட்டை வந்து விசிட் பண்ணாதுன்னு தெரியும். பட் இருந்தும் நம்ம வீட்டுக்கு மேலே அது வரும்பொழுது ஒருவேளை நமக்காகத்தான் நம்ம வீடு தேடி வந்திருக்கோம் அப்படின்னு நம்புவதில் ஒரு பெரிய அழகு இருக்கோ. அது ஆமாம், அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு நம்பிக்கை தான். பட் அதனால் அது ஒதுக்க வேண்டிய ஒரு
ஒரு தாட் இல்லைல்ல. அதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை வச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓரளவுக்கு நிம்மதியாக ஓட்ட முடியுமோ அப்படின்ற கேள்விகள் இருக்குது, அப்படின்ற சிந்தனைகள் இருக்குல்ல. இந்த மாதிரி பல தாட்ஸ் வந்து எனக்குள் அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்குள்ளும் உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபில்மாகத்தான் நான் ராம் அவர்களுடைய ஒரு பறந்து போவை பார்க்குறேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டிச்சா? உங்களுக்கு சிக்கல்கள் ஏதாவது இருந்துச்சா? இல்லை உங்களாலையும் நிறைய அழகு அதுக்குள்ளே ரசிக்க முடிஞ்சுதா? ஆப்வியஸ்லி காமெண்ட்ஸ் எழுதுங்க. இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் பறந்து போ. மறுபடியும் இன்னொரு லாங் ரிவ்யூ உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.